100 days 0 rupee கம்பேக்கோட டே 6 இது வரைக்கும் நமக்கு ஸ்டே கொடுத்த நம்ம ஃப்ரெண்டுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு வெளியே கிளம்பியாச்சு. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு இங்கேருந்து வேற லொக்கேஷன் போக போகிறோம். ஃப்ரைடேயோட எக்ஸ்பென்சஸ் போக டே 6ஓட ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2650. நம்ம இருக்க பிளேஸ்லேருந்து நெக்ஸ்ட் லொக்கேஷன் போக ஆல்மோஸ்ட் 8 கிலோமீட்டர்ஸ் தான். பட் பஸ்ஸில் போகணுன்னா 1.5 hours ஆகும். ஸோ நம்மளுக்கு டைமும் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால ரேபிடோ புக் பண்ணிட்டோம். ரேபிடோ பார்த்தீங்கன்னா 85 rupees ஆச்சு. எங்கே ரீச் ஆயிருக்கோம்னா நம்மளோட பெங்களூர் பேலஸ்க்கு தான். ஆல்ரெடி விதான் சௌதான்ற பேலஸில் நம்ம ஷூட் பண்ணதுனால நிறைய இன்கம் கிடைச்சிச்சு. ஸோ அதனால தான் அகெயின் நான் பெங்களூர் பேலஸை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேலஸை நேரில் வெளியிலேருந்து பார்க்கவே செம கிராண்டாக இருக்குது. அண்ட் இந்த பேலஸில் தான் நம்ம சந்திரமுகி மூவியோட ஷூட்டிங்குமே எடுத்தாங்க. இங்கே வந்தோடனே ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட நம்மளோட மொபைல் ஃபோட்டோகிராஃபியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரை பண்ணோம். பட் எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அப்பயும் கிவ் அப் பண்ணல. நான் விடாமல் அகைன் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். பட் யாருமே அக்செப்ட் பண்ணல. இவங்க தான் ஃபைனலாக நம்மளோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ண ஒரு காலேஜ் கேர்ள்ஸு. ஸோ இவங்களோட கன்சர்ன் என்னன்னா அவங்க ஃபேஸ் எதுவுமே ரிவீல் ஆக வேணாம், ஃபோட்டோஸும் போஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி தான் எடுத்தாங்க. ஸோ அதனால தான் அவங்க ஃபேஸை ரிவீல் பண்ணலை. அண்ட் அதுக்கு அவங்க பே பண்ணது 50 rupees. அண்ட் இவங்களுக்கு அடுத்து நிறைய பேர்கிட்ட ட்ரை பண்ணோம். எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருந்தாங்க, அக்செப்ட் பண்ணவே இல்லை. பாஸ்ட் 2 days நம்ம பேக்கை ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுட்டு தனியாக தான் நம்ம போய் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு பேக்கோட ஒருத்தரையும் அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 50 rupees தான். நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டோம், இன்னைக்கு 50 rupees தான் ஏர்ன் பண்ண முடிஞ்சிச்சுன்றதுனால டிசப்பாயிண்ட் ஆகாமல் அப்கமிங் டேஸில் இதை ஓவர் கம் பண்ணுறோன்ற நம்பிக்கையோட இங்கேருந்து கிளம்புறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷன் எதில் போக போகிறோம்னா காரில் தான் போகிறோம். ஸோ அந்த காரு நம்மளை பிக்கப் பண்ணுற இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த ஷெல் பங்குக்கு தான் நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகிட்டோம். எஸ், இவர் தான் நம்மளை பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட காரில் தான் நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு ட்ராவல் ஆக போகிறோம். இவங்க கிட்ட நம்மளை பற்றி இன்ட்ரோ கொடுத்தோம். அண்ட் நம்ம சேலஞ்சஸ் பற்றியும் சொன்னோம். அவர் அதை கேட்டு ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டாரு. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்றதை பார்ப்போம். நாளைக்கு என்ன நடக்க போகுது, எங்கே போக போகிறன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.